டயாலிசிஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் டயாலிசிஸ் பற்றி மக்கள் மத்தியில் உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ், டவுட்ஸ் அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் ஆகாரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா எல்லா டயாலிசிஸ் பேஷண்ட்ஸும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. சில டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு சிறுநீர் அளவு வந்துட்டு இருக்கும், சில பேருக்கு சுத்தமாகவே யூரின் பாஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க எவ்வளவு யூரின் பாஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு 2 முறையா இல்லை 3 முறை டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்களா, இன்னும் மற்ற ஃபேக்டர்ஸை வச்சு அவங்க எவ்வளோ நீர் ஆகாரம் எடுத்துக்கலான்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக நீர் ஆகாரம்ன்றது வாட்டர் மட்டும் கிடையாது. டீயாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், தயிர், மோராக இருக்கலாம், உணவில் யூஸ் பண்ணுற வாட்டராக இருக்கலாம். இது எல்லாத்தையும் கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ உங்கள் நெஃப்ராலஜிஸ்டோட அட்வைஸை பெற்று, உங்கள் டயட்டீஷியனோட அட்வைஸை பெற்று எவ்வளவு நீர் ஆகாரம் எடுத்துக்கலான்ற முடிவுக்கு வரணும். பட் ஜென்ரல் அட்வைஸ் என்ன சொல்லுவோம்னா, எல்லா நீர் ஆகாரமும் சேர்த்து ஒரு 1 லிட்டர் தாண்ட வேண்டான்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். யூரின் அவுட்புட் நிறைய பாஸ் பண்ணுற ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. இதுவே யூரின் பாஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு இருந்தாலோ, இல்லை வாரத்துக்கு 2 முறை தான் டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்ற சிச்சுவேஷனில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக, 1 லிட்டருக்கு கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது.